மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்க ஒரு வீட்டோட வீடியோஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணணும். உள்ள டைல்ஸ், வால் டைல்ஸு ப்ளஸ் பாத்ரூம் டைல்ஸ் ஃபிட்டிங்ஸு எல்லாமே பண்ணியாச்சு. விண்டோஸு, டோர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. டைல்ஸ் மட்டும் லே பண்ணியிருக்கு. அங்கே கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது. அதேமாதிரி இன்டீரியர்ஸ் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 2100 சார்ஜில் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சேலம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங் 2100 ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ரெட் பிளாக் யூஸ் பண்ணியும் பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்லாக்ஸ் ப்ளஸ் வந்து ஃப்ளைஆஷ் பிரிக்ஸு எது வேணாலும் உங்கள் கஸ்டமரோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன காஸ்ட் ஆச்சு என்னங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். இதே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி 1850 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதோட வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். அதுவும் பாருங்கள். தேங்க்யூ. இந்த பக்கம் வந்துருங்க, அப்படியே வந்துருங்க. ஆணி ஆணி என்ன பண்ணுங்க? ஆணி